சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒரு அடியானை இறைவன் பார்க்கவே மாட்டான். 3 கூட்டத்தாரை. அதில் முதல் கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டத்தார், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள். இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான். அந்த செயல் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் நாசமாகுவான். பிறகு சொன்னாங்க, ரகிபான் ஃபுஹு, அவன் நாசமாகுவான். சும்ம ரகிமான் ஃபுஹு, பிறகும் நாசமாகுவான். பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உயிரோடு இருந்தும் யார் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அல்லாஹ் கவனிங்க சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் நெருங்குவதற்கு உள்ள முதல் அடிப்படை காரியம் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்றதுதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர் அவர் வந்து சொல்றார், இப்னு அப்பாஸ், நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு பெண் பேசினேன். அந்த பெண்ணோ என்னை ஏமாற்றி இன்னொருத்தர திருமணம் செஞ்சுட்டார். ஆனால் கோபத்தில் அந்த பெண்ணை நான் கொலை செஞ்சுட்டேன். தண்டனை எனக்கு கிடைக்க போகுது. அதுக்கு என்ன தண்டனையை வாங்கி கொள்றேன். ஆனா ஃபஹல்லி மின் தௌபா, அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறான், நான் செய்த இந்த பாவத்துக்கு. இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, உம்முக ஹய்யா, உன் தாய் உயிரோடு இருக்கிறாளா? இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, என் தாய் உயிரோடு இல்லை. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நீங்க தௌபா செய், நல்ல முறையில் நடந்து கொள், நல்ல செயலை செய், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். அங்கிருந்த தோழர்கள் கேட்டாங்க, ஏன் இப்னு அப்பாஸ் அவரை பார்த்து நீங்க தாய் உயிரோடு இருந்தார்களான்னு கேட்டீங்க? இப்ப சொன்னாங்க, வல்லாஹி லா அலமு அமலன் அக்ரபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல மின் பிர்ரில் வாலிதா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எனக்கு ஒரு செயல் தெரியவில்லை அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர. ஒரு முஸ்லிமான வாலிபன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஆசைப்பட்டு தொழுகிறான், குர்ஆன் ஓதுறான், திக்ர் செய்யறான், நோன்பு வைக்கிறான், தஅவா செய்யறான், அழைப்பு பணி செய்யறான், மார்க்க நிகழ்ச்சிக்கு போறான், மார்க்க பயான்களை கேட்கிறான். இந்த செயலை விடவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அவன் நெருக்கமாகுவதற்கு உள்ள முதல் அளவீடு அவன்கிட்ட இருக்க வேண்டிய செயல் பெற்றோர்கள், தாய் தந்தைட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய செயல் தான். அது இல்லாம அவன் தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, ஜக்காத் கொடுத்தாலும் சரி, அவன் எவ்வளவுதான் உலகத்தில் நல்ல பேர் வாங்கி வச்சாலும் சரி, அல்லாஹ்விடத்துல ஒருபோதும் இந்த செயலை செய்யாத வரைக்கும் நல்லவரா மாற முடியாது.